ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் ரொட்டீன் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நிறைய காசு கொடுத்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி கடையில் வாங்குவோம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு செலவே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல நான் ஜெவந்தி பூவும் ரோஸும் கடையில் வாங்கி நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா காஞ்ச கொஞ்சம் தேங்காய் நார் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கற்பூரம் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 கிராம்பு. அடுத்ததாக சந்தனவில்லை 2 எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும், அதையும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நமக்கு நெய் தேவைப்படும், அதனால் நெய் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வாசனைக்காக ஜவ்வாது பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் நமக்கு வேணும், அதனால் நான் ரோஸ் வாட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெய்யும் ரோஸ் வாட்டரையும் தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம நெய்யும் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கோன் ஷேப்புக்கு பிடிச்சி வைக்கணும். ஸோ நிறைய தண்ணியும் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிடாதீங்க. இதோட பதம் என்னென்னா, நம்ம அப்படி கையில் உருண்டை மாதிரி பிடிச்சோன்னா அது அப்படியே நிற்கணும். அந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோன் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு 9 கோன் வந்துச்சு. இப்போது எல்லா கோனையுமே நான் வெயிலில் 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் காஞ்ச பிறகு இப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் ஒன்று பூஜை அறையில் ஏற்றி வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் இதை ஏற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள், கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி எவ்வளோ நல்லா புகை வருதுன்னு. நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.